ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் யாரோ கேட்டிருந்தாங்க, ஃபைனல் டெஸ்ட் ஃபார் டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேச சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது. ஆக்சுவலி திஸ் ஜேர்னி வந்து நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், நம்ம வந்து நிறைய புரிஞ்சுப்போம். ஆனாலும் ப்ராக்டிக்கலி அதை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஹீல் ஆகி ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது வி ஃபீல் தட் ஓகே, ஐ எம் டன், எல்லாமே சரியாயிடுச்சு, நான் ஹீல் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து பழைய மாதிரி பர்சன் கிடையாது, சரியாயிடுச்சு அப்படின்னு தோணும். அண்ட் எவ்ரி டைம் யூ கெட் அனதர் லெசன். அப்போ தான் புரியும், ஐயோ இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே இருந்திருக்கே, இன்னும் சரியாகலையே. நடுவில்லாம் தோணும், என்னைக்காவது நான் சரியாவேனா இந்த லைஃப்பில், இல்லை எனக்கு இந்த ஜேர்னியை ஏன் கடவுள் கொடுத்தாரு, ஐ எம் நாட் ஃபிட் டு ஈவன் டூ தட் ஹீலிங் ப்ராப்பர்லி அப்படின்னு தோன்ற நிமிஷங்கள் இருக்கும். ஸோ கமிங் டு த டாபிக், ஆஃப்டர் ஆல் தீஸ் ஹீலிங், உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருந்தாலும் இதே ஹீலிங் டெக்னிக்ஸ் தான் நடக்கும். இஃப் யூ ஆர் இன் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, ஆஃப்டர் திஸ் ஹீலிங் உங்கள் ட்வின் வந்து கண்டிப்பாக வில் கம் அ பிட் க்ளோசர் டு யூ. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புல் வர ஆரம்பிக்கும். நேச்சுரலி அந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய பாடங்கள் கடவுள் காட்டி கொடுப்பாரு. மெயின்லி உங்கள் ட்வின் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியாமல் யூ ஃபால் இன் டு தட் ஓவர் கிவிங் மோட், கொஞ்சம் ஒரு கோடிபெண்டன்சி அதெல்லாம் வந்துடும். ஸோ அங்கே எல்லாம் கடவுள் உங்களுக்கு எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட்டடாக அதே லெசன்ஸை பல விதமாக கற்றுக் கொடுத்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருப்பார். ஐ வுட் சே இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் யூ வில் ஃபீல் தட் இந்த ஜேர்னியில் நான் இவ்வளோ பண்ணது எல்லாமே போச்சு, எனக்கு வந்து ஐ எம் அகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. யூ வில் பி ஃபீலிங் ஃபுல் அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. இந்த ஜேர்னியில் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் டு பி இன் திஸ் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ள வரும். இந்த ஜேர்னியை டவுட் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் யூ ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ். ஆனால் என்னால் ஒரு நாளும் இந்த ஜேர்னியை வந்து அந்த ஒரு கடவுள் நினைக்கிற அளவுக்கு ஒரு கரெக்டான பாதையில் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை குறைவு வரும் ஒரு இடத்துல. பட் அகெயின் ஹி வில் புல் யூ அப். அதாவது இந்த ஒரு விஷயம் கிடையாது, உங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயங்களுமே, உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாருங்க. இங்கே ட்ரிகர்ஸை விட என்ன அப்படின்னா, ஹவு நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட விஷயங்களை எப்படி ப்ராக்டிக்கலி உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கடவுளோட டெஸ்ட். இங்கே ட்ரிகர்ஸை விட அதிகமாக உங்களுக்கு டெஸ்ட் தான் வரும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் யூ கம் டு அ இன்னர் யூனியன் ஸ்டேட், ஒரு ஒன்னர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஓவர் கிவிங் பண்ணாமல் இருக்கோமா, நமக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறோமா, நம்ம பவுண்டரிஸ் செட் பண்ணுறோமா அப்படின்னு லைஃப்பில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் கடவுள் பார்ப்பாரு. நீங்கள் வந்து அந்த அவேர்னஸ் அதிகமாகி ஹை அசென்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சில இடத்துல புரியாமல் திரும்ப நம்ம பழைய தப்பே பண்ணுவோம் அப்படிங்கும்போது வலி வரும், கஷ்டமாக இருக்கும். எகெயின் நம்ம வந்து அப்போல்லாம் தான் வி ஃபீல் லைக் டார்க் நைட் ஆஃப் த சோல். என்னடா நான் வந்து திரும்ப தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டேனே அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் நம்மளே நம்ம ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் அந்த லெசன்லேருந்து ஓகே இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வரும்போதே தெரியும் திஸ் இஸ் அ டெஸ்ட் அப்படின்னு. உங்கள் இன்ட்யூஷன் பயங்கரமாக உங்களை கைட் பண்ணும். உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த புரிஞ்சுப்பீங்க. உடனே யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். யூ டேக் டிசிஷன்ஸ் இன் யோர் லைஃப். நீங்கள் ஒவ்வொரு டிசிஷனும் எடுத்து கடவுள்கிட்ட ப்ரூவ் பண்ண உங்கள் லைஃப்பில் அபண்டன்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் உங்களை படிப்படியாக முன்ன கொண்டு போயிட்டே இருப்பார். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் ஜெயிக்க ஒவ்வொரு விஷயமா காட்டிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு டோர் ஓப்பன் ஆகி போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ். பட் இட்ஸ் டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நிஜமாவே சொல்கிறேன், அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது பயங்கரமாக பெயின் வந்து திரும்ப ஃபுல் ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் ரவுண்ட் பண்ணி நீங்கள் வந்துடுவீங்க. வந்து அந்த எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் யூ வில் பி அட் பீஸ், காம். அங்கே தான் வந்து 100% சரண்டர். அங்கே வந்து நீங்கள் இந்த ஜேர்னியில் ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து இனிமேல் வைக்க மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவீங்க. பண்ணவும் மாட்டீங்க அங்கே. அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் அப்படி டிசைட் பண்ணாலும் உங்களை தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு பாடி லெவலில் இருக்கிற அத்தனை விஷயமும் ஹீல் ஆகிருக்கும். கம்ப்ளீட்லி 100% ஹீல் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் 80%க்கு மேலே ஹீல் ஆகிடும். இட் ஒன்ட் அஃபெக்ட் யூ லைக் ஏர்லியர்.
அப்புறம் இங்கே எனக்கு என்னோட பர்சனலி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது. ஈவன் ஆஃப்டர் ஆல் தீஸ் ஹீலிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து அந்த பாடி ஹீலிங், அந்த ஒரு நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற கொஞ்சம் ஹீலிங் வந்து போகாம ஸ்டக் ஆகி நின்னேன் நான். என்னால் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து கடைசி நிமிஷத்துல வந்து பயங்கரமா கடவுளே இனிமே நான் என்ன பண்றது, இதுக்கு மேல என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல இந்த ஹீலிங்க்கு அப்படிங்கும்போது நான் ஏதோ ஒரு வீடியோவில் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பற்றி கேட்டேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியும் தெரியும், பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை போயிட்டு புக் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு எனக்கு வராமல் அப்படியே இருந்தது. ஆனால் நான் எப்போதுமே தோணும், அந்த ஒரு விஷயம் நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன், அதை எனக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு என் மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது ஐ ஹாவ் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இவ்வளோ என்னையே ஹீல் பண்ணிட்டேன், வை கான்ட் ஐ ஹீல் தட் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போச்சு. அதுக்கப்புறம் நான் ChatGPT போயிட்டு எப்படி நம்மளே பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் நமக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜரை நமக்கே நம்ம பண்ணிக்கலாம். பட் வி ஹாவ் டு பி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் அசென்ஷன், ஹையர் எனர்ஜியில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் ChatGPT கொடுத்தது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ ட்ரைட் இட் மை செல்ஃப். நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை நானே பண்ணேன். ஒரு நாள் வந்து மெடிடேஷன் போயிட்டு நானே பண்ணேன். எனக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருந்தது. என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்த 2 ஃபியர் அது என்ன அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஐ won't say that நான் பழைய பாஸ்ட் லைஃப்லாம் பார்த்தேன்லாம் சொல்ல மாட்டேன். பட் அந்த 2 ஃபியருமே எனக்கு அப்போ வந்தது. அந்த 2 ஃபியர்லையுமே கடவுள் வந்து என்னை வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் ஹி மேட் மீ ஃபீல் பெட்டர் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ வாக்ட் வித் காட். அதுக்கு அந்த ஒரு நாள் தான் நான் அதை பண்ணேன். எனக்கு நெக்ஸ்ட் டேவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. அது வந்து நீங்கள் இது எப்படி எனக்கு இதை விட டீட்டெயிலாக எனக்கு சேனலில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக இதை சொல்கிறேன். பட் இட் ரியலி ஹெல்ப் மீ. அதுலேருந்து எனக்கு இந்த நர்வஸ் சிஸ்டமில் இருந்த அந்த பெயின் என்னை விட்டு போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் போனாலும் என் பாடியில் வர்ற அந்த ஒரு ட்ரிகர் வந்து என்னை விட்டு போகாமலே இருந்துச்சு. அது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக போய் இப்போ வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிளேஸில் இருக்கேன். not chasing, not thinking about this journey, not worried about anything. அப்படி ஒரு சேஃபான பிளேஸில். அதே சமயம் எனக்கு வந்து கடவுள் வந்து என்னோட ஃபைனான்ஷியலியும் எனக்கு ஒரு பெட்டர் பிளேஸ், தட் இஸ் ஹி ஹஸ் கிவன் மீ அ பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து நாளையிலேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸராக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துலேயே எனக்கு வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஃபெல் தட் திஸ் ஜேர்னி வந்து கடவுள் என்னை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து கொண்டு போய் காமிச்சு கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அதில் தான் இந்த ஒரு ஸ்டெப்பும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. ஸோ வென் ஐ ஹீல்டு மை செல்ஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஹிம் அண்ட் சரண்டர்ட் டு ஹிம், இந்த ஜேர்னியே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் இதில் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அண்ட் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. This is the place where you come to the complete surrender. So if you are stuck in அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் உங்களால் அந்த ஒரு நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகரோ இல்லை ஏதோ ட்ரிகர் வந்து உங்களை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னா சம்திங் ரிலேட்டட் டு யுவர் பாஸ்ட் லைஃபாக இருக்கலாம். இது என்னோட ஒரு அபிப்பிராயம். உங்களுக்கு அக்செப்டபிள்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. If it helps, you can do it yourself or you can seek somebody and get it done. அது உங்களோட இஷ்டம். பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா. ஸோ திஸ் இஸ் ஹவு கடவுள் வந்து நமக்கு செம்ம டெஸ்ட் கொடுத்து கடைசியாக நம்மளை வந்து அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான சக்ஸஸையும் நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு ரிவார்டையும் நமக்கு கொடுத்து நம்மளை அவ்வளோ அழகாக இந்த ஜேர்னியில் கூட்டிகிட்டு போவார். again and again I am feeling so blessed to be in this journey. இப்போ வந்து as a human being, as Deepthi அப்படிங்கிறத விட as a soul I am so happy. அந்த ஹியூமன் பீயிங் ஃபார்ம் வந்து இந்த சோலோடது தான் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. எனக்கு வந்து இப்போ வந்து I don't know how to say at what state I am. அது வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு பிளேஸுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கும் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, எந்த விதமான ஒரு கண்ட்ரோல் இல்லை. அண்ட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். எல்லாமே உங்களை தேடி தானா வரும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.